வணி செந்தமிழ் சேனல் வாழ்த்துக்களுடன் உங்கள் வணி அனுஷ்கா. நம்ம இன்னைக்கு தர்மத்தின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை பார்க்கலாம். இது ஒரு உண்மையான கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும்? தர்மம் தலையை மட்டுமல்ல, ஒரு நாட்டையே காப்பாற்றும். 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவன் அவன். அவனுக்கு உற்றார் உறவினர் எவரும் இல்லை. தன்னுடைய படிப்பிற்கான கட்டணத்தை கட்ட அவனுக்கு வசதி இல்லை. அவனும் அவன் நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். பிரபல இசைக்கலைஞர் ஒருவரை வைத்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் இவர்கள் படிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுவது என்று முடிவானது. அதற்காக அந்த சமயத்தில் அமெரிக்காவிலும் ஏன் உலகம் முழுவதும் உலக புகழ் பெற்று விளங்கிய போலந்து நாட்டை சேர்ந்த பியானோ இசைக்கலைஞர் இக்னேஷி ஜே பெட்ரேவிஸ்கியை சந்தித்து தேதி கேட்டார்கள். அவரது மேனேஜரோ, சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு ரூபாய் 2000 தர வேண்டும் என்று கூற இவர்களும் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார்கள். இக்னேஷி வருவதாக சொன்னதே மிக பெரிய வெற்றி என்பதால் இவர்கள் அந்த நிகழ்ச்சியை சூப்பர் கிட்டாக்க முடிவு செய்து அல்லும் பகலும் நிகழ்ச்சிக்காக திட்டமிட்டு உழைக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கான அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் எதிர்பாராத விதமாக நகரில் வேறு சில முக்கிய நிகழ்வுகள் இருந்தபடியால் எதிர்பார்த்தபடி டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை. ஆகையால் அரங்கம் நிரம்பவில்லை. அரும் பாடுபட்டு விழாவை ஏற்பாடு செய்த இவர்களுக்கு எப்படி இருக்கும்? மனதை திடப்படுத்தி கொண்டு இக்னேஷியை சந்தித்து நடந்ததை கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் என்கிறார்கள். ஆனால் இக்னேஷி மறுத்து விடுகிறார். நான் திட்டமிட்டபடி நடத்தியே தீருவேன் என்கிறார். ஒரு வழியாக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவரை சந்திக்கும் மாணவர்கள் அவரிடம் 1600 ரூபாயை கொடுத்து, இதுதான் மொத்தம் வசூலான தொகை, மீதியுள்ள தொகைக்கு பின் தேதியிட்டு செக் கொடுத்து விடுகிறோம், கூடிய சீக்கிரம் அந்த கணக்கில் பணம் செலுத்தி விடுகிறோம், பெரிய மனதுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி கெஞ்சியபடி அவரிடம் பணத்தையும் செக்கையும் கொடுக்கின்றனர். அதை வாங்கி காசோலையை கிழித்து போடும் இக்னேஷி அவர்கள் கொடுத்த தொகையை அவர்களிடமே கொடுத்து, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தர வேண்டாம், அதை தள்ளுபடி செய்கிறேன், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் என்கிறார். அவர்கள் கண்கள் கலங்கியபடி அவருக்கு நன்றி கூறுகின்றனர். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வாடகை கொடுக்கக்கூட வசதியின்றி அந்த மாணவர்கள் சிரமப்படுவதை அறிந்து கொள்ளும் இக்னேஷி அந்த தொகையையும் இறுதியில் தானே செலுத்தி விடுகிறார். இக்னேஷி மிக பெரிய செல்வந்தர்தான். அவரை பொறுத்தவரை அது சாதாரண தொகைதான். ஆனால் அவருக்குள் இருந்த மனிதாபிமானத்தை அந்த சம்பவம் உணர்த்தியது. ஆனால் இக்னேஷி, நான் உதவாவிட்டால் இவர்களுக்கு வேறு யார் உதவுவார்கள்? இவர்களுக்கு உதவுவதால் நாம் ஒன்றும் குறைந்து போவதில்லை என்று கருதியே அந்த உதவியை செய்தார். ஆண்டுகள் உருண்டோடின. இக்னேஷி காலப்போக்கில் மேலும் புகழின் உச்சிக்கு சென்று ஒரு கட்டத்தில் போலந்து நாட்டின் பிரதம மந்திரியாகவே ஆகிவிட்டார். மிக பெரும் தலைவராக விளங்கி நல்லாட்சி நடத்தி வந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக முதல் உலகப் போர் துவங்கிய காலகட்டம் அது. போலாந்து நாடு போரின் பிடியில் சிக்கி சின்ன அபின்னமானது. போர் முடிவுக்கு வரும் தருவாயில் மக்கள் அனைத்தையும் இழந்து வறுமையில் உழன்றனர். எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. அது 1918ஆம் ஆண்டு. எப்படி நிலைமையை சமாளிப்பது? பசியோடு இருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களுக்கு யாரிடம் போய் உதவி கேட்பது? கலங்கி தவிக்கிறார் இக்னேஷி. கடைசியில் அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழு அராவை அணுகுகிறார். அதன் தலைவராக இருந்தவர் ஹெர்பர்ட் ஹீவர் என்பவர். இக்னேஷி கேட்டுக்கொண்டதை அடுத்து அமெரிக்காவின் உதவிக்கரம் போலந்துக்கு நீள அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவிலிருந்து போலந்து நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான டன் உணவு தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் அனுப்பப்பட்டன. அதன் மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலந்து மக்கள் பசியாறினர். ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்கள் தப்பினர். இக்னேஷி நிம்மதி பெருமூச்சு விட்டார். தான் கேட்டவுடன் தன் மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்கில் அனுப்பி அவர்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றிய அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவின் தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினார் இக்னேஷி.
ஹெர்பர்ட் ஹீவரை நேரில் சந்தித்து கண்கள் பணிக்க நன்றி தெரிவிக்கிறார். நோ நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. நீங்கள் செய்த உதவியை நான் தான் உங்களுக்கு திருப்பி செய்தேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்கள் 2 அவர்கள் பீஸ் கட்ட உங்கள் நிகழ்ச்சியை இலவசமாக நடத்தி கொடுத்து உதவினீர்கள் அல்லவா? அந்த மாணவர்களில் ஒருவன் தான் நான் என்கிறார் ஹெர்பர்ட் ஹீவர். இக்னேஷி கண்கள் கலங்கியபடி அவரை அணைத்து கொள்கிறார். காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும் என்று ஒருவராலும் கூற முடியாது. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திரும்ப கிடைத்தது பார்த்தீர்களா? இந்த உலகில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். ஏனெனில் விதைத்தவன் உறங்கினாலும், ஏன் அந்த படைத்தவனே உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. பலன் கருதாமல் இக்னேஷி செய்த உதவி இது. ஆனால் காலத்தினால் செய்த உதவியாயிற்றே, காலம் குறித்து வைத்து கொண்டது. இது ஒரு உண்மை சம்பவம். தர்ம சிந்தனையை பற்றி அற வழியில் வாழ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகள் சொல்வதை கேட்பதில்லை, ஆனால் செய்வதை பார்ப்பார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வணி செந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.